வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 17ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1346ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 3ஆம் எட்வர்ட் மன்னர் ஸ்காட்லாந்தின் 2ஆம் டேவிட் மன்னரை சிறைப்பிடித்து 11 ஆண்டுகள் லண்டன் கோபுரத்தில் அடைத்து வைத்தார். 1534ஆம் ஆண்டில் திருப்பலி வழிபாடுகளில் உல்ரிச் ஸ்வெங்லியின் நிலையை ஆதரித்து பாரிஸ் மற்றும் 4 பிரெஞ்சு நகரங்களில் கத்தோலிக்கத்திற்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. 1604ஆம் ஆண்டில் ஜெர்மனிய வானியலாளர் யோகன்ஸ் கெப்லர் விண்மீன் தொகுப்பானது ஒபியூக்கஸில் திடீரென விண்மீன் வெடிப்பு தோன்றுவதை அவதானித்தார். 1660ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 1ஆம் சார்லஸ் மன்னருக்கு மரண தண்டனையை அறிவித்த 9 பேர் தூக்கிலிடப்பட்டனர். 1861ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தில் பழங்குடிகளின் தாக்குதலில் 19 வெள்ளை இன குடியேறிகள் கொல்லப்பட்டனர். 1907ஆம் ஆண்டில் மார்கோனி அட்லாண்டிக் நகரங்களுக்கு இடையேயான தனது முதலாவது கம்பியில்லா தொடர்பை கனடாவின் நோவா ஸ்கோசியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஏற்படுத்தினார். 1933ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாஜி ஜெர்மனியில் இருந்து வெளியேறி ஐக்கிய அமெரிக்காவில் குடியேறினார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனிய படையினர் கிரேக்கத்தின் செரஸ் என்ற கிராமத்தில் அனைத்து ஆண்களையும் படுகொலை செய்தனர். 1943ஆம் ஆண்டில் பர்மா தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே 415 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சயாம் மரண ரயில் பாதை சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டில் முதலாவது வணிக நோக்கு அணுக்கரு உலையை ஐக்கிய ராஜ்யத்தின் 2ஆம் எலிசபெத் மகாராணி இங்கிலாந்து செலாஃபீல்டு என்ற இடத்தில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். 1965ஆம் ஆண்டில் நியூயார்க் உலக கண்காட்சி 2 ஆண்டுகளின் பின்னர் இன்று இரவு நிறைவு அடைந்ததில் மொத்தமாக 51 மில்லியன் மக்கள் இக்கண்காட்சியை கண்டுகளித்தனர். 1970ஆம் ஆண்டில் மான்ட்ரியால் கியூபெக் மாநிலத்தின் முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான பியர் லாபோடே தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1973ஆம் ஆண்டில் எகிப்துக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய போரில் இஸ்ரேலுக்கு உதவிய மேற்கு உலக நாடுகளுக்கு எதிராக ஒபெக் அமைப்பு எண்ணெய் தடையை அறிவித்தது. 1979ஆம் ஆண்டில் அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. 1989ஆம் ஆண்டில் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியில் 6.9 நிலநடுக்கம் தாக்கியதில் 63 பேர் உயிர் இழந்தனர். 1998ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் பெட்ரோலியம் குழாய் வெடித்ததில் 1200 கிராமத்தவர்கள் கொல்லப்பட்டனர். 2003ஆம் ஆண்டில் தைவானின் தாய்பே 101 உலகின் மிக உயரமான கட்டிடத்தின் லிப்ட் என்ற பெயரை பெற்றது. 2018ஆம் ஆண்டில் கனடாவில் பொழுதுபோக்கிற்காக கஞ்சா பயன்படுத்துவது சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் கிரீமியாவில் பல் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் 18 வயது மாணவன் ஒருவன் சுட்டதில் 20 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் காயமடைந்தனர். மேலும் அக்டோபர் 17ஆம் நாளானது இந்தியாவில் சமூக ஒற்றுமை தினமாகவும் வறுமை ஒழிப்பு உலக தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.